वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं सर्वज्ञपीठे भास्वन्तं श्री सरस्वती श्री சந்திரசேகரகுரும் பிரதானமாகி வேதநெறி தழித்தோங்கு முகசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்துள்ள சீதவள வயல் புகழின் திருஞான சம்பந்தன் பாத மலர்த்தொண்டு திருத்தொண்டு பகைவோகம் எல்லாம் வல்ல அங்கேயே கன்னியுடனான செந்தமூச்சொக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள் ரிஷிமார்கள் குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் விஸ்வாசு வருஷ முதல் நாள், சித்திரை முதல் நாள், சூரியன் மேஷராசியிலே சஞ்சரிக்கிறான். சந்திரன் துலா ராசியிலே சஞ்சரிக்கிறான். இன்றைய தினம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க எல்லாம் வல்ல சுகந்த குந்தலாம்பாள் சமேத கல்யாண மாத்தூர் பூதேஸ்வரரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்ம தாய்மான சுவாமி கோயிலில் படித்திருநாள். ரொம்ப வருஷமாக நடந்துருக்கு. முதல்ல தூத்துக்குடி முருகதாஸ் அவர்கள் தான் இந்த படித்திருநாள் உற்சவத்தை ஆரம்பித்தார். மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சந்நிதியிலேருந்து அந்த பாடல்கள் பாடப்படும். அப்படி சுற்றி வந்து உச்சி பிள்ளையார் கோயில் வரைக்கும் மேலே போவோம். அது அவருடைய இழப்புக்கு பிறகு ஓதுவாமூர்த்திகள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இதனுடைய தாற்பயம் என்ன? ஏதாவது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போய் உங்களுக்கு தெரிந்த ஒரு தேவாரம் போ. அதே மாதிரி ஏதாவது ஒரு மங்களாசாசனம் பண்ணப்பட்ட கோயிலில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஆழ்வார் பாசுரம் ஒன்றை பாடி நீங்கள் இந்த வருடத்தை துவங்குனீங்கன்னா இந்த வருடம் பூராவும் நல்லாக இருக்கும். இந்த வருடத்தினுடைய ராஜா சூரியன், மந்திரி சந்திரன். அதனால் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமும் இருக்கும். வருஷம் துலா ராசியில் பிறக்கிறது, சுவாதி நட்சத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வெற்றி தோல்விகள், வரவு செலவுகள் எல்லாமே சமசீராக இருக்கும் என்பது தான் இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய ஜனனத்திலே நமக்கு இந்த வருட பிறப்பு. மேஷராசிக்காரர்கள்லாம் எந்த கோயிலுக்கு போகலாம்? மேஷராசிக்காரர்கள்லாம் வயலூர் தாண்டி, வயலூருக்கு திரும்பப்படாது. நீங்கள் அந்த தோகைமலை அந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா, குழுமணி ரோடில் நேராக போனீங்கன்னா ரைட்டில் வயலூர் திரும்பும். அந்த வயலூர் திரும்பாமல் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா முள்ளிப்பட்டின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு வரதராஜ பெருமாள் இருக்கார். மத்வாச்சாரிய பரம்பரையிலே வந்தவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு கோயில். நீங்கள் போகும்போது அங்கே கோயில் திறந்துருந்ததுன்னா உங்களுக்கு பெருமாள் அனுகிரகம். பட்டர் இருந்தால்னா பரமானுகிரகம். அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு விளக்கு எண்ணெயெல்லாம் விற்கிற ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் போய், அந்த கடை திறந்துருந்ததுன்னா அவர்கிட்ட சாவி இருக்குது, வாங்கி நீங்கள் விளக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த வருடம் பூராவும் உங்களுக்கு நல்ல அனுகூலங்களே கிடைக்கும்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முருகன் கோயில் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் முருகன் கோயில் இருக்குது திருச்சியில். அதில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முருகன் கோயில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மேலப்புதூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரொம்ப வேகமாக திரிகினீங்கன்னா போயிடும். கோயிலும் கடையும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முருகன் கோயில், ரிஷபராசி கோயில். யாரால் முடியுமோ அவங்கெல்லாம் அந்த ரிஷபராசி கோயிலுக்கு போய் அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணால் வாழ்க்கை இந்த வருடங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் துர்க்கை கை கொடுக்கும். 2 துர்க்கை. ஒன்று பாலக்கரையில் இருக்கிற துர்க்கைக்கு போகலாம், இல்லைன்னா திருவானக்காவலில் ராமர் பிரதிஷ்டை பண்ண துர்க்கை சன்னதி இருக்குது. கோயில் பேர் கரியமாலீஸ்வரர். ஸ்ரீரங்கத்துக்கும் திருவானக்காவலுக்கும் நடுவில் இருக்குது. அவசியம் யாராலெல்லாம் முடியுமோ அவெல்லாம் போய் அந்த கரியமாலீஸ்வரர் தரிசனம் பண்ணி துர்க்கைக்கு ஒரு வழக்கு போட்டேன்னா இந்த வருஷம் பூரா உங்களுக்கு நல்ல விதமாக. சிம்மராசிக்காரர்களுக்கு பிரயோகம் தேவைப்பட்டது. அதனால் சக்கரத்தாழ்வாரில் நமக்கு நிறைய சக்கரத்தாழ்வார் சன்னதிகள் இருக்குது. இதில் இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா திருச்சியில் ஒரு கோயில் இருக்குது, வாசுதேவ பெருமாள்னு பேர். அந்த கோயிலுக்கு போனால் கிடைக்காதவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். இந்த ஒரு 4 நாள் வேலைக்கு போவான், 40 நாள் போக மாட்டான், 1 மாதம் போவான், சம்பளம் வாங்க மாட்டான், இப்படிலாம் இருக்கான் இல்லையா, அவன்லாம் போக வேண்டிய கோயில் வாசுதேவ பெருமாள்னு ராணி தெருவுன்னு ஒரு சின்ன சந்தில் இருக்குது. அங்கே இருக்கிற சக்கரத்தாழ்வார். அப்படி இல்லைன்னா ஸ்ரீரங்கத்தில் எல்லக்கரை அனுமான் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு சுதர்சன சக்கரம் அந்த எல்லைக்காக பயிற்சி பண்ணியிருப்பாள். சாதாரணமாக நமக்கு கைவிட்டு சில விஷயங்கள்லாம் விடும். நான் ஆரம்பித்தேன் சார், கைமீறி போயிட்டு சார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னா அவள்லாம் போக வேண்டிய அந்த கோயில். சிம்மராசிக்காரா போனால் இந்த வருடம் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ஏன் சிம்மராசிக்காரா போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நிறைய விஷயத்தை ஆரம்பிச்சிடுவா. அதை செய்யலாம், இதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். அதனால் அவசியம் நீங்கள் சுதர்சன சக்கரத்தை, சுதர்சன ஆழ்வாரை தரிசனம் பண்ணி இந்த வருஷத்தை சௌகரியமாக வச்சு. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காராளுக்கு கிஞ்சித்து கிருதஞ்சம்னு சொல்லலாம். அதாவது 1 ரூபாய் கொடுக்குற இடத்துல 1 பைசா கொடுக்குறது. 1 பைசா கொடுத்தா போகிறோம், அவளுக்கு 1 ரூபா பலன் கிடைக்கும் இந்த வருஷத்தில். அப்படி ஒரு உன்னதமான ஒரு வருஷம். என்ன செய்யலாம்? இருக்கிறதுலையே நின்ற ரொம்ப குறைவான பெருமாள் யார்? உயரம் குறைவான பெருமாள் வாமன பெருமாள். கேரளாவில் நிறைய கோயில் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு சின்ன க்ஷேத்திரத்தில் வாமன பெருமாள் சன்னதி இருக்கலாம். ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ரெங்கநாதருக்கு முன்னாடியிலேருந்து இருக்கார் வாமன பெருமாள். திருக்குறளப்பன் சன்னதியும் பேர். அந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு தாண்டினோன்னே அப்படி கொஞ்சம் மெதுவாக போகணும். ஒரு 1 2 3வது சன்னதி, 3வது கட்டடமோ 4வது கட்டடமோ. அது வரைக்கும் உங்களுக்கு காவேரி இருந்ததாக நமக்கு வரலாறு சொல்கிறது. ரொம்ப வரப்பிரசாதியான வாமன பெருமாள்
திருக்குறாரப்பன் சன்னதியின் பேர். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், எம்பெருமானார் ஆள வந்தார்களுக்கெல்லாம் முன்னாடி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆச்சாரியன் முகேன அப்படிங்கும்போது அந்த வாமன பெருமாளை வச்சு சேவித்ததாக நமக்கு சொல்கிறார். சுயம் ஆச்சாரியாள் சன்னதியின் பேர். ரொம்ப விசேஷமான சன்னதி. முடிகிறவா வந்து இந்த சன்னதியில் போய் அந்த திருக்குறளப்பனை தரிசித்து வாமன பெருமாளை தரிசித்து இந்த வருஷம் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே ரெண்டு பக்கம் ரெண்டு தெய்வம் இருக்கும். ஒன்று நரசிம்மர், இன்னொரு வீரபத்ரர். துலா ராசிக்காரர்கள் நரசிம்மரை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம், வீரபத்ரரை சேவிக்கிறது விசேஷம். நரசிம்மரை பொறுத்தளவில் நம்ம ஊரில் திருச்சியில் 3 நரசிம்மர். நமக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், காட்டழகிய சிங்கர். ஆனால் ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு 10 படி ஏறி போனால் மேட்டழகிய சிங்கர்னு ஒருத்தவங்க, கம்பருக்கு நேரடியாக காட்சி கொடுத்த நரசிம்மர். அதே மாதிரி ஆற்றழகிய சிங்கர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது காவிரி கரையில். இந்த ERI ஸ்கூல்லேருந்து அப்படி வலது பக்கமாக திரும்பும்போது அந்த மேம்பாலத்துக்கு ஒட்டின மாதிரி பார்த்தேன்னா ஆற்றழகிய சிங்கர். இப்போ போர்டெல்லாம் போட்டுக்கா, நிறைய பேர் அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பிரதோஷத்துக்கெல்லாம் அவரால் பட்டர் அவரால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுறார். அதனால் உங்களுக்கு நீங்கள் போகிற அன்னைக்கு போகிற நேரத்தில் அந்த சன்னதி திறந்து இருந்ததுன்னா உங்களுக்கு நரசிம்மருடைய பரிபூர்ண கிருபை கிடைத்து விட்டதுன்னு நீங்கள் இருக்கலாம். இல்லை எப்போ திறந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஆற்றழகிய சிங்கரில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, 7 நாளைக்கு 7 தாத்பரியத்தை எழுதி வச்சுருப்பான். வா, உனக்கு கல்யாணம் ஆகணும், சரி செவ்வாய்க்கிழமை வா. கடன் தீரணும், புதன்கிழமை வா. எனக்கு வந்து வேலை கிடைக்கணும், சரி நீ வியாழக்கிழமை வா. படிப்பு நன்னா வரணும், வெள்ளிக்கிழமை வா. இப்படி வாரம் 7 நாட்களும் அந்த நரசிம்மரை தரிசிப்பதனால என்ன பலன்னு எழுதி வச்சுருப்பார். அங்கே ஒரு ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயருக்கு நெற்றியில் கண் இருக்கு. ரொம்ப விசேஷமான ஆஞ்சநேயர், பிரார்த்தனாமூர்த்தி, வரப்பிரசாதி. நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் உடனடியாக நடக்கும். அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு கோயில். யாரால் முடியுமோ போய் வாழலாம் நினைக்கிறது. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்தளவில் விசாகம், அனுஷம், கேட்டை. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாக நட்சத்திரம் கன்னியா ராசியில் இருக்கிறவன் பார்த்திங்கன்னா நிச்சயகண்டம் பூர்ணாயுசு. டெய்லி அவனுக்கு ஏதாவது இடுப்பு வலிக்கும், தலையை வலிக்கும், கால் வலிக்கும், ஜுரம் வரும், ஜலதோஷம் பிடிக்கும், தும்மின்னு இருப்பான், இருமின்னு இருப்பான் ஏதோ. ஆனால் அதே விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி ரொம்ப சௌகரியமாக இருப்பான். பெரிய ஒரு ஆஜானுபாகுவான ஒரு ஆகிருதிகள் இல்லைன்னா கூட சிரமம் இல்லாமல் இருப்பான். அதுதான் விருச்சிக ராசியினுடைய விசாக நட்சத்திரத்தினுடைய பலன். நீங்கள் பார்க்கலாம், 2 பேரையும் கேளுங்க. எப்பா நீ விசாக நட்சத்திரம் துலா ராசி, என்னப்பா உடம்பு படுத்ததா? நீ விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. அது இருக்குது சார், வேகமாக ஓட முடியல, இருந்தாலும் பரவாயில்ல, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், அடுத்தவன் வந்துக்கு இடைஞ்சல் இல்லாமல். அது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரா எல்லாருக்கும் ரொம்ப சௌரியமான ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திருவிடமருதூர் தான் சொல்லுவேன். திருவிடமருதூரில் 27 நட்சத்திரத்துக்கு 27 லிங்கம் இருக்கிறது. அதில் விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரத்தில் இருக்கிறவா அவள் நட்சத்திரத்துக்கு நேராக
27 விளக்கு போட்டீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த வருடம் உங்களுக்கு நல்ல விதமான பலன். விசாக நட்சத்திரத்துக்குன்னு தனியாக நான் ஏதாவது செய்யணியா, விசாக நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திருவடமருதூரில் அந்த கோயிலுக்குள்ளார சிங்கமுக கிணறுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு தண்டபாணி கோயில், பாலதண்டபாணி கோயில். பிரார்த்தனை பண்ணேன்னு வச்சுங்க, உங்களை கையில் பிடிக்க முடியாது. கேட்ட நட்சத்திரத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு நீங்கள் திருவிடமருதூரில் விளக்கப்படலாம். இல்லைன்னா பசுபதி கோயில்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த பசுபதி கோயிலில் வரதராஜ பெருமாள்னு ஒரு பெருமாள் இருக்கார். பெரிய நம்பிகளுடைய திருவரசு அங்கே இருக்குது. பெரிய நம்பிகள் கேட்ட நட்சத்திரம், அவருடைய திருவரசு அங்கே இருக்கிறதுனால, நிச்சயவாசம் பண்ணுங்கிற காரணத்தினால அந்த கேட்ட நட்சத்திரக்காரா அந்த கோயிலுக்கு போகலாம். சார் விச்சிக ராசி தான் சார், ஆனால் எனக்கு விசாக நட்சத்திரமா அனுஷமா கேட்டையா தெரில சார், விச்சிக ராசின்னு எனக்கு சொன்னா சார், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் மேலே மருத்துவக்குடின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. ஆடுதுறையிலேருந்து உள்ளே போகணும். மேலே மருத்துவக்குடின்னு ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் என்ன விசேஷம்னா, மகாகணபதி பிரத்யட்சமான ஒரு தெய்வம், ரொம்ப சௌலபியமான ஒரு தெய்வம். மேலே மருத்துவக்குடி அப்படின்னு ஒரு சிவக்ஷேத்திரம், பாடல்பட்ட ஸ்தலம். அதில் கன்னிமூலை கணபதிக்கும் சுவாமிக்கும் நடுவில் ஒரு பிள்ளையார் இருப்பார். அவருடைய வலது தோளில் தேர் இருக்கும். இந்த மேல மருத்துவக்குடிக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, பஞ்சாங்க படனம், பஞ்சாங்கம் படிப்பவர்கள், இல்லை ஜோதிடம் பார்க்கிறவர்கள், இல்லை ஜோதிடம் நல்ல முறையில் பயின்றவர்கள், ஜோதிட சாஸ்திரமாக முறையாக பயின்றவர்கள், அத்தியனம் பண்ணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேல் மருத்துவக்குடியில் இருக்கிற பஞ்சாங்கத்தை பார்ப்பாங்க. நார்மலாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம், திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் சந்தேகம்னு வருது இல்லையா? இப்போ ஒருத்தன் சொல்கிறான் சனி பயிற்சி வந்துட்டு சாருங்கண்ணா, ஒருத்தன் சனி பயிற்சி வரலன்றான், நான் திருநள்ளாரை தான் ஃபாலோ பண்ணுவேங்கண்ணா. இது மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி குழப்பமான நேரத்தில் மேல் மருத்துவக்குடி பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அதுதான் சரியாக இருக்குங்கிறது நமக்கு இதுவரைக்கும் இருக்கிற நடைமுறை. தனுசு ராசி, தனுசு ராசிக்காரனை பொறுத்தளவில் இந்த வருஷம் அவ்வளவு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சுஜாதாவினுடைய ஒரு சின்ன பிட்டு படித்தேன். இன்றைய தினம் நான் காப்பி சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கார். காப்பி சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு கட்டுரை எழுதுவனி அப்படிங்கும்போது அவர் சொல்லுவார், காப்பி சாப்பிடுவதில் என்னென்ன சிரமம் இருக்குது. நம்பர் 1, பால் நமக்கு கிடைக்கணும், பால் நல்லா இருக்கணும், காப்பிப்பொடி இருக்கணும், டிகாஷன் இப்படி வரிசையாக எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த வருடம் நீங்கள் இப்போ என்ன சௌகரியத்தில் இன்றைக்கு இருக்கீங்களோ இதே சௌகரியத்தில் இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் பங்குனி 30ஆம் தேதி அன்றைக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். பெருசாக ஒரு இடைஞ்சல் இல்லை, ஆனால் அதே சமயத்தில் பெருசாக ஒரு நன்மையும் நடக்காது. காப்பி சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் 2 கடைக்கு போகணும். ஒரு கடையில் காப்பி இருக்கும், ஒரு கடையில் காப்பி இருக்காது. அந்த மாதிரி ஒருத்தன் காப்பிங்கிற பேரில் தண்ணி வெந்நீர் கொடுப்பான். அது மாதிரி நீங்கள் எல்லாவற்றிற்கும் செகண்ட் ஆல்டர்னேட்டிவ், தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் தான் உங்களுக்கு இந்த வருஷம் படிக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், திருவையாருக்கு முன்னாடி கடுவெளின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. கடுவெளி சித்தர் வாழ்ந்த கோயில், அவர் பூஜை பண்ண கோயில், கைலாசநாதர் பேர். அந்த கைலாசநாதருக்கு போய் 5 விளக்கு போடலாம். இல்லை அப்படின்னா திருவையாறில் தனுசு சுப்பிரமணியன், வில்லேந்திய முருகன் சன்னதிக்கு அங்கே போய் 5 விளக்கு போடலாம்.
இல்லை அப்படின்னா உங்களுக்கு சாயாவனம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. படல்பட்ட ஸ்தலம், பூம்புகாரை ஒட்டி. சாயாவனம், பல்லவனீஸ்வரம், மேலப்பெரும்பள்ளம், கீழே திருக்காட்டுப்பள்ளி, திருவெண்காடு. அது ஒரு பஞ்சாரண்ய கஷேத்திரம்னு சொல்லுவாள். அதில் சாயாவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. சாயாவனத்தில் இந்த வில்லேந்திய முருகன் இருக்குது. நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணி இந்த வருடம் முழுவதும் சௌகரியமாக இருப்பதற்கு உங்களுக்கு நானும் என்னுடைய இஷ்ட தெய்வமான காமகோட்டி உடையான ஏகாம்பரநாத சுவாமியை பிரார்த்திக்கிறேன். ஆகாரம் இந்த வருஷத்துலேயே ஒரு ஆள் சௌரியமாக இருப்பான் அப்படின்னா அவன் மகரம் தான். ஏன்னா சனி போயிடுச்சு. எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு மகரத்துக்கு சௌகரியமான ஒரு இடத்துல இருக்கு. அதனால் மகரத்தை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, பேசாமல் இருக்கும். சொல்லதா சும்மா இரு, மௌனம் சர்வார்த்த சாதனம். அது பார்த்துக்கலாம் சார், அதெல்லாம் செஞ்சிடலாம் சார், அதெல்லாம் பண்ணிடலாம் சார் அப்படின்னு நீங்களாக மாட்டிக்காத வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. சௌகரியமாக. இதுக்கு நாம் என்ன பண்ணோம்? ஆஞ்சநேயருக்கு அவனுடைய பராக்கிரமத்தை எடுத்து சொல்கிற வரைக்கும் தசரதியாகத்தான் இருந்தான். அசோகவனத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சூப்பர் சீட் பண்ணவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் கையை மூடி வச்சுக்கணும். பணம் உங்கள்கிட்ட இருக்கலாம், அவுக்கவே கூடாது. நீங்கள் 5 ரூபாய் செலவு செய்யலாம் என்று ஒரு முடிவெடுத்து ஒரு வேலை செய்தீர்கள் என்றால் அது 500 ரூபாயில் முடிஞ்சிடும். அதனால் கூடுமான வரைக்கும் இருக்கிற பொருளாதாரத்தை நீங்கள் தக்க வைத்து கொண்டு அனாவசியமான ஒரு வாய் ஜவடால்கள், ஒரு ஆக்ரோஷமான பேச்சுக்கள், கோபமான வார்த்தைகள் இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவும் நல்லா. நீங்கள் போக வேண்டிய கோயில் விஸ்வரூப ஆஞ்சநேயர். விஸ்வரூப ஆஞ்சநேயர் எங்கே இருக்குது? ஸ்ரீரங்கம் மேலூர். இல்லை அப்படின்னா திருமலை ஐயாவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, கல்பாக்கம் பக்கத்தில். கிட்டத்தட்ட அந்த அந்த ஆஞ்சநேயருடைய உயரம் ஒரு 15 அடியிலேருந்து 20 அடிக்குள்ளே இருக்கும். ஆஞ்சநேயருடைய அகலம் 10 அடிக்கு மேலே இருக்கும். பராக்கிரமம் வாய்ந்த ஆஞ்சநேயர். யாரால முடியுமோ அவெல்லாம் போய் அந்த திருமலை ஐயாவூர் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணி, சீனிவாச பெருமாளை தரிசனம் பண்ணி, அவளுக்கு இந்த வருடத்தினுடைய எல்லா சௌகரியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை திருமலை ஐயாவூர் போய் தரிசனம் பண்ணிங்கன்னா திருப்பதி போகணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. ஏன்னா அவ்வளோ வரப்பிரசாதியான சீனிவாச பெருமாள். நீங்கள் போய் மலை மேலே ஏறி நின்று பார்த்தா அது இந்த 7 மலையோட அவ்வளோ சௌகரியமாக இருப்பார். ஒரே ஒரு விஷயந்தான், திருச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அந்த கோயில் அவ்வளோ பிரசித்தமாகலை. வேறு மாநிலத்தில் இருந்தால் இந்நேரம் இயற்கையோ போயிருக்கும். அதனால் யாரால முடியுமோ அவெல்லாம் போய் தரிசனம் பண்ணி இந்த வருடத்தை சிறப்பாக நடத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது கும்பம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விதமான ஷைனஸ் இருக்கும். அவனுக்கு தெரியும், பேச மாட்டான்.
செய்வ அவையெஞ்சு மெய்விதிப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சு ஆகுல சொல்லும் நவையஞ்சு ஈத்துனார் செல்வம் நல்குந்தார் இந்நலமும் பூத்தலில் பூவாமே என்பது. நான் சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு முன்னாடி அவன் அந்த திருக்குறளை சொல்லிட்டான் சார். எனக்கும் அந்த திருக்குறள் தெரியும் சார். புண்ணியம் இல்லை, உனக்கு என்ன தெரியுமோ அதை உடைத்து கொண்டு வர வேண்டும். இந்த கும்பத்துக்குள்ளாரையே வச்சு நீங்கள் விளக்கு இருக்குது சார், ஒரு பெரிய பானை, அதுக்கு நடுவு அதுக்குள்ளார வச்சிங்கன்னா எப்படி சார் வெளிச்சம் தெரியும்? யூ ஷுட் கம் அவுட். அந்த ஒரு மனநிலையை வெளியில் வந்து நாம் வந்து அதை நாம் சோபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆக்ரோஷத்தை நீங்கள் இந்த வருஷம் பெற வேண்டும். அதுக்கு ரொம்ப சௌகரியமான ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னா திட்டக்குடி. திட்டக்குடியில் 3 பெருமாள் இருக்குது. 3 பெருமாள் இருக்குது. 3 பெருமாளையும் நீங்கள் சேவிக்கலாம். இல்லைன்னாலும் கூட குறைஞ்சபட்சம் அந்த டவுனுக்குள்ளார இருக்கிற சுகாசன பெருமாள், நீங்கள் சுகாசன பெருமாளை நீங்கள் சேவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு கம்பீரம் வரும். அந்த பெருமாளை பெருமாள் சாதாரணமாக பெருமாளே கம்பீரமாக இருப்பார், பார்த்தசாரதி மாதிரி. ஆனால் இந்த சுகாசன பெருமாள் அதை விட கம்பீரமாக இருப்பார். அதே திட்டக்குடியில் ஒரு ரங்கநாதர் சன்னதிக்கு வசிஷ்டருடைய 100 சிஷ்யர்களுக்கும் வசிஷ்டருடைய பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச ரங்கநாதர். ரொம்ப விசேஷமான ஒரு சன்னதி. போனேன்னா பிரார்த்தனை பண்ணலாம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த ரங்கநாதர் வந்து என்ன சொன்ன, நீ உனக்கு வேலை கிடைக்கலையா? கிடைக்கும். கந்தசாமியை பாரு, கிருஷ்ணசாமியை பாருன்னு ஏதோ அந்த அசரீதிகள்லாம் சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு உத்தரவுகள் கிடைக்கப்பெறலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வருஷத்தினுடைய பெருமாள் கோயிலாக இருந்தது அந்த சுகாசன பெருமாளுங்கிறது. ஒரு வரதராஜ பெருமாள்னு ஒரு அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு நின்ற திருக்கோலத்தில் ஒரு சன்னதி அந்த ஊர்லேயே இருக்குது. அது எதுவும் எனக்கு அந்த ஊர் பேர் ஞாபகம் இல்லை. அதாவது நம்ம ஊரில் இப்போ பொன்மலை அப்படின்றோம் இல்லையா, பொன்மலை திருச்சியினுடைய என்ட்ரன்ஸில் இருக்குது, தஞ்சாவூர் ரோட்டில். இது வந்து திருச்சியினுடைய என்ட்ரன்ஸில் தஞ்சாவூர் ரோட்டில் இருக்குது. அந்த சுகாசன பெருமாளுங்கிறது நம்ம பெரிய தெப்பக்குளம் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது. அந்த ரெங்கநாதர் கோயில் உறையூர் மாதிரி இருக்குது. எல்லாமே பக்கத்தில் தான். ஆனால் இந்த ஊர் பேர் எனக்கு ஏதோ கூத்தப்பன்குடிய நம்ம ஒரு குடின்னு வரும், சின்ன கிராமம். உள்ளே போனால் ரொம்ப விசேஷமான வரதராஜ பெருமாள். அதனால் கும்பராசிக்கு இந்த 3 கோயில்கள் போவது நல்லது. அடுத்தது மீனராசி. மீனராசியை பொறுத்தளவில் இந்த வருஷம் நல்லா இருக்குது. ஆனால் ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கப்படாது. ஏன்னு கேட்டால் ஒரு பழமொழி உண்டு எங்கள் சம்பிரதாயத்தில், அடுத்தாத்து பிராமணரை பாம்பத்தோடு அள்ளித்தண்டு போல் குழுந்திருக்கணும். அடுத்தாத்து பிராமணரை பாம்பத்தோடுன்னு சொல்கிறவன் இவன் தொழில் அமிழியோ பண்ண மாட்டான். உங்களால் ஆகாதது உண்டோ சார் அப்படிமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை வாங்கி அந்த சிட் ஃபண்டில் போட்டுட்டு சிட் ஃபண்டுக்கான காணா போனோன்னு, நான் அப்போவே எடுத்துட்டேனே, நான் பணம் எடுக்கிறதுக்கு தான் உங்களை பணம் போட சொன்னேம்மா. நமக்கு வந்து இப்போ புடநீர் அடித்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த வருடம். மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கே போகலாம் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணீங்கன்னா, முசிறி தாத்தையங்கார்பேட்டைக்கு பக்கத்தில் இழுப்பக்குடி அப்படின்னு காதுகுடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சிவனை போய் தரிசனம் பண்ணலாம். இல்லைன்னா அந்த முசிறி துறையூர் போகிற வழியில் திருத்தலையாவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது ராமனேஸ்வரன் வந்து தன் தலையை கொய்து யாகம் செய்த இடம் திருத்தலையாவூர். உங்களுக்கு பிரம்மா எப்படி வேணாலும் எழுதியிருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரனால் இடைஞ்சல் இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரனால் இடைஞ்சல் இருக்கலாம், பார்க்குறவன் எல்லாரும் எதிரியாக இருக்கலாம்.
நீங்கள் அந்த திருத்தடையாவூர் பரமேஸ்வரனை போய் பார்த்து, அந்த கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராவணேஸ்வரன் காவலுக்காக மண்டோதரியை வந்து தவக்கலையாக போய் சொல்லியிருப்பானாம். அதனால் அந்த குளத்தில் தவக்கலை சத்தம் கேட்கும், உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 தடவை போயிருப்பேன் அந்த கோயிலுக்கு. ஏன்னா எனக்கு இந்த சிம்ம ராசிக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி அந்த திருத்தலையாவூர் வந்திருந்தது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருந்து நான் எனக்கு பசித்தது தான் லாபம். என்னால் அந்த தவக்கலையை கண்டுபிடிக்க முடியல. அந்த ராவணேஸ்வரன் வந்து ராமேஸ்வரத்தில் எப்படி சீதாதேவி வந்து மண்ணில் வந்து லிங்கம் பிடிச்சாலோ, அகிலாண்டேஸ்வரி எப்படி மண்ணில் லிங்கம் பிடிச்சால்னு நம்ம சொல்கிறோமோ, காமாட்சி எப்படி ஏகாம்பரேஸ்வரரை மண்ணில் பிடிச்சா அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ராவணேஸ்வரன் பூஜை பண்ண ஒரு லிங்கம், மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் அங்கே இருக்குது. ரொம்ப விசேஷம். யார் யாரால் முடியுமோ, யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ. ஏன்னா ஜோதிடங்கிறது வந்து சொல்லலாம், ரொம்ப ஈஸி. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லியவனும் செய்யவே முடியும். நான் வந்து திருவிடாமருதூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களாக நான் போய் கொண்டிருக்கேன். என்னுடைய நட்சத்திரத்துக்கு போவேன், என்னுடைய நண்பர் நட்சத்திரம் வந்து அவர் போவார், அவரோட வாய்ப்பு இருந்தால் நானும் போவேன். ஒரு 20-25 வருஷமாக போய் அந்த திருவிடாமருதூரில் அந்த 27 நட்சத்திரத்தில் என்னுடைய நட்சத்திரத்துக்கு நேராக 27 விளக்கு போட்டோம். நிறைய நாள் நாங்கள் பார்த்துருக்கோம். சங்கர மடத்தில் சங்கர மட வாசல்லையும் இல்லாமல் அந்த திருவிடாமருதூர் மகாலிங்கேஸ்வரரை பார்க்குற மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி, சங்கரமட வாசல்லேருந்து கொஞ்சம் தள்ளி எல்லோரும் சாமி கும்பிட்டுருந்தோம். இன்னும் செவுத்தை பார்த்து சாமி கும்பிடலாம், வர வர எல்லோரும் வந்து பாய ஆகிடுவான் போல இருக்குது, செவுத்தை பார்த்து திசையை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு பேசி. எனக்கு ஒரு சூழலில் ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டேன், வரல. என்னடா அது, பணம் கொடுத்துட்டேன். ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்பவும் கேட்க முடியாது. அதே சமயத்தில் அவர் வசிக்கல, அவர் வாங்கி வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தார் அவருடைய வேலைக்காக, அவர் கொடுக்கல. நமக்கு அதை பற்றி என்ன, நம்ம பணம் நமக்கு வரணும். அங்கே கை நீட்டின்னு இருக்கிற மாதிரி ஒரு லிங்கம் இருக்கு. இதை கண்டுபிடிச்சி ஒரே ஒரு விளக்கு அந்த தூணுக்கு கீழே, என் பணம் எனக்கு வந்து விட்டது. அடுத்தவர்களுக்கு வரல, அதை பற்றி தான் பிரச்சனை இல்லை. அதை பற்றி நான் ஏன் ஆராய்ச்சி பண்ணணும். எனக்கு நான் எவ்வளவு என் நண்பருக்கு கொடுத்தேனோ அவர்கிட்டேருந்து எனக்கு அந்த பணம் வந்து விட்டது. என்னை பொறுத்தவர்கள் எனக்கு கணக்கு சித்தது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, 25 ஆண்டுகள் நான் போய்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அந்த சாமி கும்பிட்றதை நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் கூட எனக்கு வந்து அந்த உணர்வு வரவில்லை, உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகள் திண்டாடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போய் பார்த்தேன். அதனால் தரிசனம் என்பது இறைவன் கொடுப்பது. யார் யாருக்கு தரிசனங்கள் வைத்திருக்கிறதோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த வருடம் சௌகரியமாக இருக்க எல்லாம் வல்ல சுகந்த குந்தலாம்பாள் சமேத கல்யாண மாதூர் பூதேஸ்வரர் பிரார்த்திக்கிறேன். எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் போங்க, முடிஞ்ச வரைக்கும் மங்களாசாசனம் பண்ண போய் பாடல் பட்ட தலத்துக்கு போங்க. சுவாமி மலைக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 பேர் போகலாம். ஆனால் சுவாமி மலையை விட விசேஷமான திருவலஞ்சுழி கபர்தீஸ்வரர், நீங்கள் அங்கே போனால்னா மருத்துவலிங்கம் இருக்குது, தனலிங்கம் இருக்குது, தபசி நாச்சியார் சன்னதி இருக்குது. மருத்துவலிங்கத்துக்கு போய் ஒரு வழக்கு போட்டேன்னா உங்களுக்கு வந்து வியாதி குறையும். தனலிங்கத்துக்கு போய் ஒரு விளக்கு போட்டேன்னா உங்களுக்கு பர வேண்டிய பணம் வந்து சேரும். பித்தூர் தோஷம் இருந்ததுன்னா தவிச நாச்சியார்கிட்ட போய் ஒரு விளக்கு போட்டேன்னா பித்தூர் தோஷம் போயிடும். ஆனால் நாம் போகிறதில்ல, சுவாமி மலையை பார்த்து திரும்பி வந்துடுவோம்.
அந்த மாதிரி இல்லாமல் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், மங்களாசாசனம் பண்ணப்பட்ட க்ஷேத்திரங்கள்லாம் அவளுடைய பாத தூளி பட்ட இடம். சார் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வந்து உப்பிலியப்பன் கோயிலுக்கு போகாமல் இருங்கோ. அதை பற்றி எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தஞ்சாவூரில் பள்ளியகரகாரத்துக்கு பக்கத்தில் 3 க்ஷேத்திரம் இருக்குது. சிவபெருமாள், ஆதிகேசவ பெருமாள், மணிகூட பெருமாள், மாமணிக்குன்ற பெருமாள், 3 சேர்ந்தது ஒரு திவ்ய தேசம். நீங்கள் மாமணிக்குன்ற பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க. அன்றைக்கி ராத்திரி நீங்கள் மாத்திரையே இல்லாமல் தூங்கலாம், நிம்மதியான தூக்கம். அதே பள்ளி இருக்கிற காலத்தில் தஞ்சபுரீஸ்வரர்னு ஒரு சிலை இருக்குது. தஞ்சாவூருடைய க்ஷேத்திர கோயில். அது பெரிய கோயில்கள்லாம் காலத்தால் பிற்படுத்தப்பட்டது, பின்னாடி வந்தது. பெரிய கோயில் அதெல்லாம் பெரிய கோயில். இந்த நம்ம சொல்கிறோமே பங்காரு காமாட்சிலாம் முகலாயர்களுடைய ஒரு படையெடுப்பு காரணமாக காஞ்சிபுரத்துலேருந்து போனது தான் பங்காரு காமாட்சி. அந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டானவர் தஞ்சபுரீஸ்வரர். நீங்கள் போங்க, ஒரு விளக்கு போடுங்க. அங்கே வந்து சிவனுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நடுவில் ஒரு நர்த்தன விநாயகர்கள், ரொம்ப சின்ன மூர்த்தி, ஆனால் கீர்த்தி ரொம்ப பெருசு. போங்க, ஒரு விளக்கு போடுங்க, உங்களுடைய மனோபீஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க எல்லாம் வல்ல அங்கேற்கனியுடனான செந்தமிழ் சொக்கன் திருவர்களை பிரார்த்திக்கிறேன். இந்த வருடம் நான் எல்லாருக்கும் நல்லதை செய்ய பிரார்த்திக்கிறேன். ராம் ராம்.